பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பங்களா எங்க ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் வரும். அப்புறம் நான் இங்க மகாராணியை கண்காணிக்க தான் வந்திருக்கேன். மகாராணியா? ஆமா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மகாராணி எப்பவும் பங்களாவை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஆளுங்க எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தல. ஆனா என்னைக்கு அவங்களோட பரம்பரை செயின் எங்களுக்கு குளத்துக்கிட்ட கிடைச்சதோ அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அவங்கள யாராவது கொன்னு இருப்பாங்களோன்னு. அப்புறம் இது எதர்ச்சியா நடந்துச்சா இல்ல சூழ்ச்சியான்னு தெரியல. என்னைக்கு அந்த செயின் எங்களுக்கு கிடைச்சதோ அதே நாள் அவங்களோட பேத்தி, அதாவது ராஜ்குமாரி சாய்னா, அவங்க வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தாங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா, அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாட்டிய பத்தி எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணி தேட சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யல. ஒரு நிமிஷம், அது எப்படி சாத்தியம்? நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, ராணி காணாம போயிருந்தோம், ராஜகுமாரி அவங்கள தேடுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல, எந்த விசாரணையும் நடத்தல. ஆமா, உங்கள மாதிரியே எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்புறம் சந்தேகமும் வந்துச்சு. ஒருவேளை ராஜ்குமாரி தான் மகாராணியை மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த பங்களாக்குள்ள வரணும்னே முடிவெடுத்தோம். எப்ப எங்களுக்கு ராஜகுமாரியோட விளையாட்டை பத்தி தெரிய வந்துச்சோ அப்பவே நான் என் வேஷத்தை மாத்தி இந்த பங்களாக்குள்ள வந்துட்டேன். சரி, ரோகிணி திருட வரலங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் நாங்க வேற நோக்கத்தோட இங்க வந்ததை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த பங்களாக்கு என் கூட வரப்போற 3 திருடங்களோட இன்ஃபர்மேஷனை எங்க டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் பங்களால எங்களோட சந்திப்பு நடந்தப்போ நான் ரோகிணியை பார்த்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், எங்க கூட இந்த விளையாட்டுல கலந்துக்க போற பொண்ணு இவ இல்லன்னு. அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ அந்த பொண்ணு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க. அவளோட எல்லா பழக்க வழக்கமும் அவ லெஃப்ட் ஹேண்ட்ல செய்வாங்க. ஆனா நான் ரோகிணியை பார்த்தப்ப ரைட் ஹேண்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வேலைக்காரன் கொடுத்த பேப்பர்ல இவங்க ரைட் ஹேண்ட்ல சைன் பண்ணாங்க. அப்ப என் சந்தேகம் ஆரம்பமாயிடுச்சு. அப்பவே என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உங்க 2 பேரை பத்தியும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்க உங்க குடும்பத்தை ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்ததான் ராஜ்குமாரியோட விலை மதிப்பற்ற பொருளை அடைய விரும்புனீங்க. நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, ஏன்னா உங்களோட நோக்கம் தப்பானது இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும்னு. நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, எது உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா எது எனக்கு வேணுமோ அது எனக்கு. நீங்க சரியாதான் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். ஒருவேளை நாம இத சேர்ந்தே செஞ்சோம்னா இந்த சிக்கலான ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். சேர்ந்து செஞ்சா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். சரி, அப்ப இப்பவே நீங்க நம்பிக்கையோட இருங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல லட்சியத்தை அடைஞ்சிருவோம். நீங்க எங்கே இருங்க, ராஜகுமாரியோட ரூமுக்கு நான் போறேன். ஒரு நிமிஷம், அந்த நாகமணி எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது ராஜகுமாரியோட ரூம்ல இருக்கு. நீ அங்க தனியா போக போறியா ரோகிணி? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். சித்தார்த், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ராஜகுமாரியோட பார்வையில நான் ஒரு திருடி. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா என்ன மன்னிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அப்படி இல்ல. ராஜகுமாரியோட பார்வையில நீங்க ராஜ்வீரோட ஆளு. அப்புறம் அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னே தெரியாது. சொல்றத கேளுங்க, நான் சீக்கிரமா போய் அந்த நாகமணி எடுத்துட்டு உடனே திரும்ப வந்துடுவேன். இப்போ நான் சொல்ற விஷயம் தான் கரெக்டா இருக்கும். இங்க பாரு ரோகிணி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ இந்த மாதிரி 10 சரியான விஷயங்களை சொன்னா கூட நீ அங்க தனியா போறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் தான் போவேன், நான் எடுத்துட்டு வரேன். சித்தார்த், ஒரு நிமிஷம். ஏன் உயிரை காப்பாத்தி நீங்க உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்த பாக்குறீங்களா? நான் ஒன்னும் உன்னோட உயிரை காப்பாத்தல, என்னோட உயிரை காப்பாத்திக்கிறேன். ரோகிணி, ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்க. இந்த சித்தார்த்தோட உயிர் இந்த ரோகிணிக்குள்ளதான் இருக்கு.
ஒருவேளை என்னோட ரோகிணி சேஃபா இருந்தா அப்புறம் உன்னோட சித்தார்த்தால எதுவும் செய்ய முடியும். ஒருவேளை ரோகிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சித்தார்த்து இறந்து போயிடுவான். இல்ல சித்தார்த், வேண்டாம். பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்படுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நம்மளுக்கு சுத்தமா நேரமே இல்ல. அதனால சீக்கிரமா இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ராஜ்குமாரியோட ரூமுக்கு யார் முதல்ல போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இவ எதுவும் பேச மாட்டா. இது என் மேல சத்தியம். நான் போறேன். இங்க பாரு ரோகிணி, கோவப்படாத. நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ராஜகுமாரிய பத்தின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த நாகமணியை தேடுறது எனக்கு சுலபமா இருக்கும். அதனால நான் போறதுதான் சரியா இருக்கும். ஓகே? ஹலோ, இப்ப இது முடிவாயிடுச்சு. சொன்னல, உன்னோட சித்தார்த்த நாகமணி எடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவான். அதுவும் தனி ஆளா. ப்ராமிஸ்? நம்மளோட ப்ராமிஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக் சித்தார்த். ரோகிணியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். ராஜகுமாரி ரூம்ல இல்லையே. ஒருவேளை ராஜகுமாரி இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க. சரி, இப்ப அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நாகமணியை தேடலாம். கடவுளே, சித்தார்த்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எங்க குடும்பத்தோட மொத்த பிரச்சனையும் அந்த நாகமணி கிடைச்சிட்டா தீர்ந்துடும். ப்ளீஸ் கடவுளே, சித்தார்த் எங்க குடும்பத்துக்காக இப்போ ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திக்க போறாரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சித்தார்த் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவாரு. அப்புறம் மணி கூட தான் திரும்பி வருவாரு.
இவ்வளவு பலகீனமானவள நோயாளி மாதிரி தெரியக்கூடாது. நான் இப்பவே அந்த நாகமணியை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். என்னோட ரூம்ல யாரா இருக்காங்க? இந்த ராஜகுமாரி உண்மையிலேயே மயக்கமாயிட்டாங்களா இல்ல என்ன கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக மயக்கமான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? तदाच्च भागावन्तरेण
கேஸ பத்தி கவலைப்படாத. எங்க அம்மாவை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வா. அது இன்னைக்கே கூட்டிட்டு வரணும். மிஸ்டர் ராஜ்வீர், ப்ளீஸ் டோன்ட் வரி. நான் உங்க அம்மாவோட கேஸ பர்ஃபெக்ட்டா கோர்ட்ல நான் ப்ரொசீஜர் பண்ணிருக்கேன். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ஜாமீன் 100% கிடைக்கும். நீங்க இப்போ டாக்குமெண்ட்ஸ்ல மட்டும் சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எங்களோட பொறுப்பு. ரிலாக்ஸ். நீங்க இந்த பேப்பர்ஸ்ல அவங்க கிட்ட கொடுங்க. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு சைன் பண்ணுங்க. கிரேட். தேங்க்யூ மிஸ்டர் ராஜ்வீர். இப்போ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க கரெக்டான நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்தா மட்டும் போதும். டுடே ஐ மீன் ஹரி. சோ நான் கிளம்புறேன். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஏ வக்கீல், அதிகமா பேசாத. நீ எது செய்யணுமோ அதை உடனே செய்ய. என்கிட்ட அதிக நேரம் இல்ல. ஓகே. யாரோ சரியாதான் சொல்லிருக்காங்க. யாருக்கிட்ட நிறைய காசு இருக்கோ அவங்களோட எதிரி கூட நண்பனா மாறிடுவாங்கன்னு. அப்புறம் யாருக்கிட்ட எதுவுமே இல்லையோ அவங்க தங்க கிட்ட இருக்கிறதா செலவு பண்ணுவாங்க. என்கிட்ட நாகமணி மட்டும் இல்ல, பணத்தோட சக்தியும் இருக்கு. அந்த பணத்தோட சக்தியை வச்சுதான் நான் நீ உருவாக்குன சூழ்ச்சியில இருந்து என் அம்மாவை விடுவிப்பேன். அப்புறம் அவங்க திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் உன் குடும்பத்தோட அழிவு காலத்தோட அத்தியாயம் ஆரம்பிக்கும்.